அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். விஜயோடைய ரசிகர்களுக்கும் சீமானுடைய தொண்டர்களுக்கும் பாண்டே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அது என்னன்றதை அந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுடைய முன்னணி பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய பாண்டே பார்த்தீங்கன்னா விஜயோடைய அரசியல் நகர்வுகள் அப்படின்றது முழுக்க பாஜக எதிர்ப்பு அரசியலாக மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்படின்னும், மாநில அளவில் அவர் யார் எதிர்க்க போறாரு அப்படின்ற ஒரு கோட்பாடுகளே இல்லாத ஒரு காரணத்தினால இப்போதிலிருந்தே சீமானுக்கும் விஜய்க்கும் ஒரு ஒப்பிடுதல் பண்றதை நிறுத்துங்க அப்படின்னும். ஏன்னா விஜயோடைய அரசியல் அப்படின்றது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை எதிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, அல்லது எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்க்க வாய்ப்பு இருக்கே தவிர நிச்சயமாக சீமானுக்கும் விஜய்க்கும் போட்டியே இல்லை அப்படின்றதான் பாண்டே கொடுக்கக்கூடிய விளக்கமாகவே இருக்கு. இதற்கு முதல் முக்கிய காரணமே சீமானுடைய வாக்காளர்கள் யாரு அப்படின்னா 19 வயதிலிருந்து 30 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா விஜயுடைய ரசிகர்களாக தான் இருக்காங்க. எனவே இவங்களுக்குள்ள ஒரு போட்டி ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பாண்டே பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ தகவலை அறிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாண்டே எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஒரு 8% சீமான் வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த 8%த்துல பெரும்பாலும் விஜயுடைய ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னும், இதனால சீமான் நேரடியாக விஜய் எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை விஜய் சீமானை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அது பயனற்றது தான் அப்படின்றது தான் பாண்டே கொடுக்கக்கூடிய விளக்கமாக இருக்கு. ஏன்னா இதுல இருந்து தனித்து இருக்கக்கூடிய அரசியலை மட்டும் தான் விஜய் கையாள போறாரு. இதனால விஜயுடைய ரசிகர்களும் சீமானுடைய தொண்டர்களும் இதை நினைச்சு இப்பத்திலிருந்தே ஒரு போட்டியாக கருத வேண்டாம் அப்படின்னு பாண்டே பார்த்தீங்கன்னா இவங்க இருவருக்குமே சரிசமமான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அப்படியே ஒருவேளை ஒரு மாறுதலான ஒரு அரசியலை நடத்தணும் அப்படின்னு விஜய் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா கூட சீமான் அளவுக்கு அவர் வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருடமாவது உழைக்க வேண்டியது இருக்கு அப்படின்னும், சினிமாவில் மட்டும்தான் ரசிகர்கள் இந்த அளவுக்கு ஆரவாரம் செலுத்துவாங்களே தவிர அரசியல்னு வரும்போது விஜய்க்கு எந்த மாதிரியான அரசியல் புரிதல் இருக்கு அப்படின்றத முதல்ல பார்ப்பாங்க அப்படின்றதான் தமிழ்நாட்டுடைய முன்னணி அரசியல் விமர்சகர்கள் அனைவருடைய கருத்தாகவே இருக்கு. இந்த வகையில பார்க்கும்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் கூட சீமானுடைய அரசியலையும் சீமானுடைய பேச்சாற்றலையும் புறக்கணிக்கிறது கடினம் அப்படின்ற சூழல்ல ஒரு தரமான அரசியல் இருந்தா மட்டும்தான் விஜயால சீமானுடைய இடத்திற்கே வர முடியும் அப்படின்றத பாண்டே இறுதியாக கொடுத்திருக்கக்கூடிய விளக்கங்களாகவே இருக்கு. மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.